உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான தேர்வு முடிவுகளில் முறைகேடு நடைபெற்றதாக எழுந்துள்ள புகார்களை தொடர்ந்து தேர்வு முடிவுகளை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். வெளிப்படையான மறுமதிப்பீடு நடத்தி விசாரணை முடியும் வரை நியமன நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டும் எனவும் அறிவுறுத்தல். தமிழகம் முழுவதும் சுமார் 43,000க்கும் மேற்பட்ட மையங்களில் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கான போலியோ சொட்டு மருந்து முகாம் தொடக்கம். சென்னை பாலவாக்கத்தில் முதலமைச்சர் விஜய் போலியோ சொட்டு மருந்து முகாமினை தொடங்கி வைத்தார். தமிழ் சினிமாவுக்கு அளப்பரிய பங்களிப்பை வழங்கிய திரைக்கதை சக்கரவர்த்தியின் உடல் பெசன்ட் நகர் மைதானத்தில் தகனம். ரசிகர்கள் மற்றும் திரை உலகினரின் கண்ணீர் அஞ்சலிக்கு மத்தியில் இயக்குனர் பாக்கியராஜின் உடலுக்கு பிரியாவிடை. விண்ணில் வித்தக கதைகள் வடிக்க புறப்பட்ட இயக்குனர் பாக்கியராஜின் உடலுக்கு 72 குண்டுகள் முழங்க காவல்துறை மரியாதை. பன்முக வித்தகர் பாக்கியராஜுக்கு அரசு சார்பில் பிரியாவிடை. மறைந்த நடிகரும் திரைப்பட இயக்குனருமான பாக்கியராஜ் உடலுக்கு அரசு சார்பில் காவல்துறை மரியாதையுடன் இறுதிச் சடங்கு. அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் கொண்டு செல்லப்பட்ட அவரது உடலுக்கு வழிநெடுகிலும் ரசிகர்கள் திரண்டு அஞ்சலி. வெள்ளி விழா நாயகன் பாக்கியராஜ் உடலை சுமந்து வந்து வாகனத்தில் ஏற்றிய பார்த்திபன் சரத்குமார். எளிய மனிதர்களின் யதார்த்த நாயகனுக்கு வழிநெடுகிலும் கண்ணீர் மல்க பிரியா விடை கொடுத்த ரசிகர்கள். நடிகைகள் சுஹாசினி, மீனா, ஸ்னேகா, வடிவுக்கரசி, த்ரிஷா உள்ளிட்டோரும் கண்ணீர் மல்க அஞ்சலி. திரைப்பிரபலங்கள் ஏராளமானோர் பாக்கியராஜ் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். மறைந்த நடிகரும் திரைப்பட இயக்குனருமான பாக்கியராஜ் உடலுக்கு இயக்குனர் அட்லி, திரைப்பட தயாரிப்பாளர் துபாய் கண்ணன் ரவி, மலையாள நடிகரும் மத்திய அமைச்சருமான சுரேஷ் கோபி உள்ளிட்டோர் அஞ்சலி. திரைப்பட நகைச்சுவை நடிகர் சூரி மறைந்த கே பாக்கியராஜின் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினார்.
தமிழகம் முழுவதும் சுமார் 43,000க்கும் மேற்பட்ட மையங்களில் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கான போலியோ சொட்டு மருந்து முகாம் தொடக்கம். காலை முதலே போலியோ சொட்டு மருந்து முகாம் தொடங்கிய நிலையில் தேனி, மயிலாடுதுறை, கரூர் உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து கொடுக்க பெற்றோர்கள் ஆர்வம். கடந்த திமுக ஆட்சியில் அனுமதியின்றி 1420 அரசு மருத்துவர்கள் விடுப்பு எடுத்திருப்பதாக தாவேக அரசு தகவல். இத்தனை ஆண்டுகளாக இந்த முழு விவரம் ஏன் வெளியிடப்படவில்லை என்ற கேள்வி பொதுமக்களிடையே எழுந்துள்ளது. அனுமதியின்றி விடுப்பு எடுத்த 1420 மருத்துவர்களில் 680 பேர் மீது இறுதி நடவடிக்கையும் 740 பேர் மீது விசாரணையும் நடைபெறுவதாக அரசு தகவல். பிரச்சனை நீண்ட காலம் தொடர்ந்ததற்கு நிர்வாக குளறுபடி காரணமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஆர்டிஐ ஆதாரங்கள் மற்றும் தொடர் கேள்விகளுக்கு பிறகே மருத்துவர்கள் தொடர்பான முதற்கட்ட முழு எண்ணிக்கையை அரசு வெளியிட்டது அம்பலம். தகவல் வெளிப்பாட்டில் திமுக அரசுக்கு தாமதம் ஏற்பட்டதா என்ற கேள்வி வலுப்பதாகவும் மக்கள் கருத்து. தமிழகத்தில் முதுநிலை மருத்துவ படிப்பை முடித்தும் அரசு பணிக்கு திரும்பாத 1420 அரசு மருத்துவர்கள் மீது தமிழக அரசு ஒழுங்கு நடவடிக்கை தீவிரம். 680 பேர் மீது இறுதி நடவடிக்கை எடுக்கப்பட்ட நிலையில் 740 பேருக்கு எதிராக தொடர்ந்து தீவிர விசாரணை. தமிழகத்தில் மின் தேவை அதிகம் உள்ள இடங்களில் அங்கேயே மின் நிலையம் அமைத்து மின் தேவையை பூர்த்தி செய்ய பரவலாக்கப்பட்ட புதுப்பிக்கத்தக்க மின் திட்டத்தை செயல்படுத்துகிறது மின் வாரியம். இதற்காக 150 துணை மின் நிலைய வளாகங்களில் தலா 5 மெகாவாட் திறனில் சூரிய சக்தி மின் நிலையங்கள் அமைக்க தமிழக அரசு திட்டம். சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மழைநீர் வடிகால், கால்வாய், குளங்கள் சீரமைப்பு பணிகள் குறித்து மாநகராட்சி ஆய்வு. வரும் ஆகஸ்டுக்குள் அனைத்து பணிகளையும் முடிக்கவும், இணைப்பு இல்லாத பகுதிகளுக்கு முன்னுரிமை அளிக்கவும் அதிகாரிகளுக்கு உத்தரவு. ஆட்சியின் அங்கமாக இருந்தும் தொடர்ந்து விமர்சனம் செய்வது சரியா என விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவனை நோக்கி கேள்வி எழுப்பிய தாவேக எம்எல்ஏ. திருமாவளவனின் அடுத்தடுத்த விமர்சனங்களால் கூட்டணி உறவில் புதிய அரசியல் விவாதம் தீவிரமடைந்துள்ளது. ஆணவ கொலைகளை தடுக்க அமைக்கப்பட்ட தமிழ்நாடு ஆணவ கொலை தடுப்பு ஆணையத்தின் விசாரணை 6 மாதங்களுக்கு பிறகு தொடக்கம். சட்ட வல்லுநர்கள் அளித்த பரிந்துரைகள் பரிசீலிக்கப்பட்டுள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களிடமிருந்தும் கருத்துகள் பெற ஆணையம் முடிவு. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி காவல் ஆணையரகத்திற்குட்பட்ட பகுதிகளில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 16 பேர் அதிரடி கைது. விற்பனைக்காக வைத்திருந்த சுமார் 8.5 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் கஞ்சா வியாபாரிகளை சிறையில் அடைத்தனர். தர்மபுரி அருகே இரட்டை கொலை வழக்கில் சொத்துக்காக கணவன் மற்றும் அவரது அக்காவை கூலிப்படை வைத்து கொடூரமாக கொலை செய்த மனைவி உட்பட 8 பேர் கைது. பூர்வீக நிலத்தை கணவன் தன் அக்காவுக்கு எழுதி கொடுத்த ஆத்திரத்தில் நிலப்பத்திரங்களை பறிக்க நள்ளிரவில் இரட்டை கொலை செய்ததாக பகீர் வாக்குமூலம். ராமநாதபுரம் அருகே வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது மாயமான 6 வயது சிறுமி கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. சிறுமியின் சடலத்தை கண்டு பெற்றோரும் உறவினர்களும் கதறி அழுத காட்சி சோகத்தை ஏற்படுத்தியது. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தில் 5ஆம் வகுப்பு மாணவிக்கு கடந்த 3 மாதங்களாக பாலியல் தொல்லை கொடுத்த தாயின் ஆண் நண்பர் கைது. மகளிர் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் நடவடிக்கை. சேலத்தில் 17 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கூலி தொழிலாளி போக்சோ சட்டத்தின் கீழ் கைது. சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் சேலம் டவுன் மகளிர் போலீசார் நடவடிக்கை. திருப்பூரில் 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பீகாரைச் சேர்ந்த கூலி தொழிலாளி சிறையில் அடைப்பு. சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் வடக்கு மகளிர் போலீசார் நடவடிக்கை. வேறு மதத்தில் இருந்து இஸ்லாமிய மதத்திற்கு மாறியவர்களுக்கு பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமியர் சாதி சான்றிதழ் வழங்கும் அரசாணையை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு ரத்து செய்த விவகாரம். தமிழக அரசு மேல்முறையீடு செய்யும் என சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அறிவிப்பு. பாஸ்போர்ட் பயண ஆவணம் மட்டுமே, குடியுரிமை சான்று அல்ல என
இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளதன் மூலம் குடியுரிமைக்கான சட்டப்பூர்வ ஆதாரம் குறித்து புதிய அரசியல் சட்ட விவாதம் தீவிரம். பிறப்பால் குடியுரிமை பெற்றோருக்கான பொதுவான சான்றிதழ் இல்லாததும் மீண்டும் கவனம் பெற்றுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பகுதியில் பெய்த கனமழையால் உழவர் சந்தையில் மழை நீருடன் கழிவுநீர் தேங்கியதால் பொதுமக்கள் அவதி. சந்தை முழுவதும் துர்நாற்றம் வீசியதால் பொதுமக்கள் உள்ளே வராமல் திரும்பிச் சென்றதாக வணிகர்கள் கவலை. தாம்பரம் அடுத்த ஓட்டேரி அருகே கொலை வழக்கில் தேடப்பட்ட ரவுடி செல்லகுமாரை போலீசார் காலில் சுட்டு பிடித்தனர். தப்பி ஓட முயன்றபோது துப்பாக்கிச்சூடு நடத்தி பிடித்த போலீசார் ரவுடியிடமிருந்து 21 கிலோ கஞ்சாவையும் பறிமுதல் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் நாவலூரில் தொழிலதிபர் சார்லஸ் காருடன் கடத்தப்பட்டதாக டிரைவர் புகார். கண்காணிப்பு கேமரா பதிவுகளை ஆய்வு செய்யும் போலீசார் பணப்பிரச்சனையா அல்லது முன்விரோதமா என்ற கோணங்களில் தனிப்படை அமைத்து தீவிர விசாரணை. போதைப் பொருள் கடத்தல் மன்னன் என கூறப்படும் சண்முகம் என்பவனை மகாராஷ்டிராவில் பதுங்கியிருந்த போது சுற்றி வளைத்து கைது செய்த சென்னை வேப்பேரி காவல் தனிப்படை. மெத்தபடமைன், கொகைன், உயர் ரக கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களும் பறிமுதல். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் கிரிக்கெட் பயிற்சிக்கு வந்த 6 மாணவிகளை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்த பயிற்சியாளர் கைது. 3 வழக்குகளில் 99 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ள நிலையில் மேலும் சில வழக்குகள் விசாரணையில் உள்ளன. திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு அருகே மனநலம் பாதித்த இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த ஊராட்சி மன்ற செயலாளர் சுப்பிரமணி என்பவர் கைது. புகாரின் பேரில் தண்டராம்பட்டு போலீசார் நடவடிக்கை. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே தனிமையில் இருந்த வீடியோவை வெளியிடாமல் இருக்க வீட்டில் இருந்த 3.5 லட்சம் ரூபாயை காதலனுக்கு கொடுத்த கல்லூரி மாணவி தற்கொலைக்கு முயற்சி. கல்லூரி மாணவி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் மாணவியின் காதலன், தோழி மற்றும் அவரின் காதலன் கைது. கள்ளக்குறிச்சி அருகே சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்தது குறித்து புகார் அளிக்கக்கூடாது என பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு மிரட்டல். பாலியல் தொல்லை அளித்தவர் மீது போக்சோ சட்டத்தின் கீழும் தகராறில் ஈடுபட்ட 6 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்த காவல்துறை ஒருவரை சிறையில் அடைத்தனர். சிவகங்கை அருகே 13 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் 2 மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு. போதையில் உறவினரும் சிறுமியின் 21 வயது தோழனும் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கொடூரம். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே சிறுமிக்கு குழந்தை பிறந்தது தொடர்பாக கட்டிட தொழிலாளி மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு. மேட்டூர் அரசு மருத்துவமனை நிர்வாகம் அளித்த புகாரின் பேரில் போலீசார் நடவடிக்கை. சென்னை புளியந்தோப்பில் 16 வயது சிறுமி திருமணமான 30 வயது இளைஞருடன் குடும்பம் நடத்தி வரும் அதிர்ச்சி தகவல் வெளியான நிலையில் போக்சோ சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்துவது ஏன் என்ற கேள்வி எழுந்துள்ளது. சிறுமியின் பள்ளி இடைநிற்றல், சமூக விழிப்புணர்வை வலுப்படுத்துதல் போன்றவை அவசியம் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை. தாவேக அரசின் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம். கூட்டணியில் அங்கம் வகித்தபடியே அரசுக்கு எதிராக போராட்டம் அறிவித்துள்ளதால் கூட்டணிக்குள்ளேயே குழப்பத்தை ஏற்படுத்துகிறதா என்ற அரசியல் கேள்வி எழுந்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனை பிணவரையில் வைக்கப்பட்டிருந்த முதியவர் ஆறுமுகத்தின் சடலத்தை எலி கடித்ததாக உறவினர்கள் போராட்டம். மருத்துவமனை நிர்வாகம் மறுப்பு தெரிவித்த நிலையில் சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை. திருவண்ணாமலை மாவட்டம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற தூய்மை பணியாளர் மேனகா உயிரிழந்ததை தொடர்ந்து முறையான சிகிச்சை அளிக்கவில்லை என சடலத்தை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டம். உரிய இழப்பீடு மற்றும் அரசு வேலை வழங்க வலியுறுத்தி உறவினர்கள் கோரிக்கை. உள்நாட்டில் தட்டுப்பாடு காரணமாக இதுவரை இல்லாத அளவுக்கு பஞ்சு இறக்குமதி 62% அதிகரித்துள்ளது. அமெரிக்காவில் இருந்து முதல் தர பருத்தி அதிகம் இறக்குமதி செய்யப்படுவதாக ஏற்றுமதி வர்த்தக கூட்டமைப்பு தகவல். சீசெல்ஸ் நாட்டின் 50ஆம் ஆண்டு தேசிய தினத்தில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்பதற்காக அந்நாட்டிற்கு சென்றுள்ள பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு. இந்தியாவில் உருவாக்கப்பட்ட அதிநவீன ரோந்து கப்பலை சீசெல்ஸ் நாட்டின் கடலோர காவல் படைக்கு வழங்கினார் பிரதமர் மோடி. ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டம் குல்பூர் சர்வதேச எல்லைப் பகுதியில் இந்திய எல்லைக்குள் அத்துமீறி நுழைய முயன்ற பாகிஸ்தான் இளைஞர் கைது. பிடிபட்ட இளைஞர் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரின் போலஸ் கிராமத்தைச் சேர்ந்த முகமது சஜத் என்பதும் வழி தவறி நாட்டு எல்லையை தாண்டியதும் விசாரணையில் அம்பலம்.
இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் எரிபொருள் ரயில் இறுதிக்கட்ட அதிவேக சோதனையை வெற்றிகரமாக நிறைவு செய்த நிலையில் ஹரியானாவின் ஜிந்தில் நடைபெற்ற சோதனை வெற்றி. இந்த வெற்றி கார்பன் உமிழ்வை குறைத்து தூய்மையான போக்குவரத்தை ஊக்குவிக்கும் முயற்சியின் முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் திருடிய செல்போனை திரும்ப கொடுக்க ஜிபே மூலம் 1000 ரூபாய் பெற்றும் செல்போனை ஒப்படைக்காத நபர். செல்போனை பறிகொடுத்தவர் அளித்த புகாரின் பேரில் தென்பசியார் கிராமத்தைச் சேர்ந்த ஹரிஷ் என்ற இளைஞர் சிறையில் அடைப்பு. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே சுடுகாட்டில் கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகள் விற்பனை செய்த 2 பெண்கள் உட்பட 3 பேர் சிக்கினர். 3 கிலோ கஞ்சா மற்றும் 400 போதை மாத்திரைகளை பறிமுதல் செய்த போலீசார் 3வரையும் சிறையில் அடைத்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே இருசக்கர வாகனத்தில் வந்த 2 அடையாளம் தெரியாத நபர்கள் முகவரை கேட்பது போல் நடித்து பெண்ணின் தாலிச் செயினை பறித்து சென்றதால் அதிர்ச்சி. பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் பேரில் ஹெல்மெட் அணிந்து வந்த கொள்ளையர்களை தேடும் போலீசார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ரயில் நிலையம் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டவர் 4 கிலோ கஞ்சாவுடன் சிக்கினார். பிடிபட்ட மதுரை மாவட்டம் புசலம்பட்டி பகுதியைச் சேர்ந்த சின்னசாமி என்பவர் ஒடிசாவில் இருந்து தமிழகத்திற்கு கஞ்சா கடத்தியது விசாரணையில் தெரியவந்தது. காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு அருகே பெண் குளிப்பதை செல்போனின் வீடியோ எடுத்தவர் சிக்கினார். செல்போனை பறிமுதல் செய்த போலீசார் மலையம்பாக்கத்தை சேர்ந்த சர்வன் என்ற காமுகனை சிறையில் அடைத்தனர். திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட 1 லட்சம் நெல் மூட்டைகள் தேக்கம். திடீரென கோடை மழை பெய்து வருவதால் நெல்மணிகள் பாதிக்கும் ஆபத்து. டெல்டா குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் இல்லாததால் ஏற்பட்ட இழப்புக்கு இழப்பீடு வழங்க வலியுறுத்தி ஜூன் 30ஆம் தேதி சென்னையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என PR பாண்டியன் அறிவிப்பு. பயிர்க்கடன்கள் முழுமையாக தள்ளுபடி, நெல் குவிண்டாலுக்கு 3500 ரூபாய் நிர்ணயம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் போராட்டம். சென்னை செம்மஞ்சேரி பேருந்து நிலையம் எதிரே உள்ள குடியிருப்பில் 1.5 மாதமாக குடிநீரில் கழிவுநீர் கலப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. உடல்நல பாதிப்புகள் அதிகரித்துள்ள நிலையில் நிரந்தர தீர்வு இல்லாததால் அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாக குடியிருப்போர் வேதனை. திருச்செந்தூரில் ஆன்லைனில் டிக்கெட் பதிவு செய்த இளம்பெண் உரிய நேரத்துக்கு வந்தும் அரசு பேருந்து ஏற்றாமல் சென்றதாக குற்றச்சாட்டு. இதுபோன்ற பேருந்து ஊழியர்களின் அலட்சிய போக்கிற்கு துறை அமைச்சர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை. சென்னை பல்கலைக்கழக இணைப்பு கல்லூரிகளின் இறுதியாண்டு இளங்கலை தேர்வு முடிவுகள் வெளியீட்டில் தொடரும் தாமதம். மதிப்பீட்டு ஆசிரியர்களுக்கான நிலுவைத் தொகை வழங்குவதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக மதிப்பீட்டு பணிகள் பாதிக்கப்பட்டதாக தகவல். சனி மகா பிரதோஷத்தை ஒட்டி திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் பெரிய நந்தி பகவானுக்கு 1000 லிட்டர் பால் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம். ராசிபுரம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில், வேலூர் ஸ்ரீ கைலாசநாதர் கோயில் மற்றும் விளாத்திக்குளம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலும் சனி மகா பிரதோஷ வழிபாடு விமர்சையாக நடைபெற்றது. காவிரியில் போதிய நீர்வரத்து இல்லாததால் ஈரோடு மாவட்டத்தின் 7 நீர்மின் நிலையங்களின் உற்பத்தி தற்காலிகமாக நிறுத்தம். மேட்டூரில் இருந்து குடிநீருக்காக மட்டும் 1000 கன அடி நீர் திறக்கப்படுவதால் கூடுதல் நீர் வந்த பின் மட்டுமே மின் உற்பத்தி மீண்டும் தொடங்கும் என தகவல். சென்னை கொடுங்கையூர் குப்பை கிடங்கில் ஒரே வாரத்தில் 2வது முறையாக தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு. புகையால் பொதுமக்கள் அவதியடைந்த நிலையில் உயிர்மண் சுரங்க பணிகள் மற்றும் பாதுகாப்பு கண்காணிப்பில் மாநகராட்சி அலட்சியம் காட்டுவதாக அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு. மதுபான கூடங்களுக்கு அனுமதி வழங்கும் போது மக்கள் பாதுகாப்பு, பொதுநலன், விபத்து அபாயம் உள்ளிட்ட அம்சங்களை கட்டாயமாக ஆய்வு செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. பள்ளி, கல்லூரி, பேருந்து நிலையங்கள் அருகே கடும் கட்டுப்பாடுகளை பின்பற்றவும் வலியுறுத்தல். வீடு ஒப்படைப்பதில் தாமதம் ஏற்பட்டால் வீட்டை பெற்றுக்கொண்ட பிறகும் இழப்பீடு கோரும் உரிமை தொடரும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. நுகர்வோர் மன்றத்தில் வழக்கு தொடரலாம் என்றும் வீடு வாங்குபவர்களின் உரிமை பாதுகாக்கப்படும் என்றும் நீதிமன்றம் உறுதி. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 146 கன அடியாக சரிவு. குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 1000 கன அடி நீர் வெளியேற்றப்படும் நிலையில் அணையின் நீர்மட்டம் 78.90 அடியாக குறைந்து நீர் இருப்பு 40.87 TMC உள்ளது.
செங்கல்பட்டு மாவட்டம் பெருங்களத்தூர் வனப்பகுதிகளில் நீர்நிலைகள் வறண்டதால் வனவிலங்குகள் குடியிருப்பு பகுதிகளுக்குள் நுழைவதால் பொதுமக்கள் அச்சம். வனப்பகுதியில் தண்ணீர் தொட்டிகள் அமைத்து மழைநீர் சேமிப்பு வசதிகளை மேம்படுத்த வனத்துறைக்கு பொதுமக்கள் கோரிக்கை. திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் 80,000 கோடி ரூபாய் மதிப்பிலான சிப் தொழில் முதலீட்டு வாய்ப்புகளை ஆய்வு செய்ய தைவான் நாட்டை சேர்ந்த 8 பேர் கொண்ட குழு வருகை. தொழில் உள்கட்டமைப்பு, சாலை, குடிநீர், ஏற்றுமதி வசதிகள் உள்ளிட்ட தொழில் வளர்ச்சி குறித்தான ஆய்வுகள் நடத்த திட்டம். காரைக்காலில் காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவில் பல்வேறு மாங்காய் வகைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. கலாச்சார நிகழ்ச்சிகள், பாரம்பரிய கலை நிகழ்வுகள் பார்வையாளர்களை வெகுவாக ஈர்த்த நிலையில் மாங்கனி விற்பனையும் அதிகரிப்பு. நாகப்பட்டினம் காங்கேசன்துறை இடையேயான பயணிகள் கப்பல் சேவையை வலுப்படுத்த தமிழ்நாடு கடல்சார் வாரியம் புதிய உள்கட்டமைப்புகளை மேம்படுத்தி வருகிறது. நாகப்பட்டினம் சர்வதேச பயணிகள் முனையத்தில் டியூட்டி ஃப்ரீ கடை மற்றும் அந்நிய செலாவணி சேவை மையங்களை அமைக்க ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டுள்ள நிலையில் கடந்த 2024 முதல் இந்த கப்பல் சேவையை பயன்படுத்தி 25,000க்கும் மேற்பட்ட பயணிகள் பயணித்துள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மாட்டிறைச்சி சமைத்ததற்காக 3 பெண்களை காவல்துறையினர் கைது செய்ததால் சர்ச்சை. சட்டவிரோத இறைச்சி கூடங்கள் மற்றும் பசுவதை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவல். மகாராஷ்டிராவில் 2026ஆம் ஆண்டுக்கான ஆசிரியர் தகுதி தேர்வு கேள்வித்தாள் கசிவால் தேர்வு ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் 1.5 கோடி ரூபாய்க்கு விற்க முயன்றதாக 3 கைது. வினாத்தாள் கசிவு தொடர்கதையாகிவிட்டதாகவும் யாரும் பொறுப்பேற்கவில்லை எனவும் தேர்வர்கள் குற்றச்சாட்டு. அயோத்தி ராமர் கோயிலில் பக்தர்களின் காணிக்கை பணம் தொடர்பாக 200 கோடி ரூபாய் அளவிலான முறைகேடு நடைபெற்றதாக பரபரப்பு குற்றச்சாட்டு. நிதி பரிவர்த்தனைகள் குறித்து தீவிர விசாரணை நடத்த பக்தர்கள் கோரிக்கை. அமெரிக்க வம்சாவளியைச் சேர்ந்த இந்தியரான வெங்க் மீத்ரா உலகளவில் எலான் மஸ்கிற்கு அடுத்தபடியாக அதிக ஊதியம் பெறும் தலைமை நிர்வாக அதிகாரியாக உயர்ந்துள்ளார். வெங்க் மீத்ராவின் ஆண்டு ஊதியம் 7,744 கோடி ரூபாயாக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் தக்காளி கிலோவுக்கு 10 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரையிலும், பெரிய வெங்காயம் 20 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரையிலும் விற்பனை. பூண்டு கிலோவுக்கு 100 ரூபாய் முதல் 180 ரூபாய் வரையிலும், பீன்ஸ் 70 ரூபாய் முதல் 90 ரூபாய் வரையிலும் விற்பனை. சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரைச் சேர்ந்த 14 வயதான 10ஆம் வகுப்பு மாணவி மஹிமா ராஜ்புத் 108 நாடுகளைச் சேர்ந்த மாணவிகள் பங்கேற்கும் சக்தி சாட் சர்வதேச விண்வெளி திட்டத்திற்கு தேர்வு. செயற்கைக்கோள் தொழில்நுட்ப பயிற்சிக்கு பின் ஆக்டோஸ்டில் டெல்லியில் செயற்கைக்கோள் உருவாக்கும் பணியிலும் ஏவுதல் திட்டத்திலும் பங்கேற்பதாக தகவல். தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் சட்டப்பள்ளியில் 3 ஆண்டு LLB மற்றும் 3 ஆண்டு LLB ஹானர்ஸ் படிப்பு பயிற்றுவிப்பு. நடப்பாண்டுக்கான விண்ணப்ப பதிவு நாளை துவங்கும் நிலையில் மாணவர்கள் இணையதளம் வாயிலாக வரும் ஜூலை 19ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்றும் அறிவிப்பு. உயர்கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் வழங்கப்படும் சலுகைகள், திட்டங்கள் தொடர்பாக விழிப்புணர்வை ஏற்படுத்தி நடப்பு கல்வியாண்டில் அரசு பள்ளிகளில் 5 லட்சம் மாணவர்களை சேர்க்க பள்ளிக் கல்வித்துறை இலக்கு. 2025-26ஆம் ஆண்டில் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் மாணவர் சேர்க்கை முன்கூட்டியே துவங்கியதால் எண்ணிக்கை குறைந்ததாகவும் தகவல். நீட் தேர்வு குளறுபடிகளால் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மன அழுத்தத்தில் உள்ள நிலையில் CBSE மதிப்பீட்டு முறையிலும் மறு மதிப்பீட்டுக்கு பிறகே மாணவி முழு மதிப்பெண் பெற்றதால் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ள மக்கள். உயர்கல்வி கட்டணங்கள் செலுத்தும் பெற்றோர் மதிப்பீட்டு துல்லியத்தை உறுதி செய்ய வேண்டும் என எதிர்பார்ப்பு. புதிய 9ஆம் வகுப்பு NCERT சமூக அறிவியல் பாடப்புத்தகத்தில் 1975ஆம் ஆண்டு அவசர நிலை ஜனநாயகத்திற்கு ஏற்பட்ட மிகப்பெரிய சவாலாக சித்தரிக்கும் வகையில் இடம்பெற்றுள்ளது. மாணவர்களின் விமர்சன சிந்தனையை வளர்க்கும் வகையில் அரசியல் சார்பற்ற சமநிலையான உள்ளடக்கமே கல்வியில் இடம்பெற வேண்டுமென வலியுறுத்தல்கள் எழுந்துள்ளன. ஐரோப்பாவின் மிக உயரமான இத்தாலியின் எட்னா எரிமலை பிளவில் இருந்து ஒளிரும் எரிமலை குழம்பு ஆறுகளாக பாய்கிறது. பெரிய வெடிப்பு சீற்றங்கள் எதுவும் பதிவாகவில்லை என்று எரிமலை ஆய்வாளர்கள் தகவல்.
ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய புதிய தாக்குதல்களை தொடர்ந்து பஹ்ரைனில் பலத்த வெடிச்சத்தம் கேட்கப்பட்டதாக தகவல். வான்வழி அச்சுறுத்தல்களுக்கு எதிராக பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் நிலைமையை கண்காணித்து வருவதாகவும் பஹ்ரைன் அறிவிப்பு. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீண்டும் மீறியதாக குற்றம் சாட்டி ஈரானின் ஏவுகணை, ட்ரோன் களஞ்சியங்கள் மற்றும் கடலோர ரேடார் தளங்கள் மீது அமெரிக்க விமானங்கள் தாக்குதல். மீண்டும் மீறினால் ஈரானை முழுமையாக இராணுவ நடவடிக்கையால் முடிவுக்கு கொண்டுவர வேண்டிய நிலை ஏற்படலாம் என்றும் அமெரிக்க அதிபர் எச்சரிக்கை விடுத்துள்ளதால் மீண்டும் அதிகரிக்கும் போர் பதற்றம். ஹார்முஸ் ஜலசந்தியில் வணிக கப்பல் மீது ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரானின் ஏவுகணை, ட்ரோன் சேமிப்பு இடங்கள், கடற்கரை ரேடார் தளங்கள் உள்ளிட்ட இலக்குகளை குறிவைத்து அமெரிக்கா தாக்குதல். பதிலுக்கு ஈரானும் தாக்கியதால் மீண்டும் மேற்காசிய பகுதி மற்றும் வளைகுடா நாடுகளில் போர் பதற்றம். வெனிசுலாவில் சில நாட்களுக்கு முன் ஏற்பட்ட இரட்டை நிலநடுக்கத்தால் 1430 பேர் உயிரிழந்த நிலையில் 5.6 ரிக்டர் அளவில் மீண்டும் நிலநடுக்கம். 3100க்கும் அதிகமானோர் வீடுகளை இழந்து இடம்பெயர்ந்த நிலையில் மீண்டும் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் மக்கள் பீதி. அமெரிக்காவின் 250வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு வெளியிடப்படும் புதிய பாஸ்போர்ட்டில் அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் புகைப்படம் இடம்பெற உள்ளதாக தகவல். புதிய திட்டத்திற்கு ஒரு தரப்பினர் ஆதரவும் மற்றொரு தரப்பினர் எதிர்ப்பும் தெரிவித்துள்ளனர். ஐரோப்பா முழுவதும் கடுமையான வெப்ப அலை தீவிரமடைந்துள்ள நிலையில் ஜெர்மனி முழுவதும் அதிதீவிர வெப்ப எச்சரிக்கை விடுப்பு. ஜெர்மனி, பிரிட்டன், பிரான்ஸ், சுவிட்சர்லாந்தின் பல பகுதிகளில் வெப்பநிலை 104 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டியதால் மக்கள் கடும் அவதி. அமெரிக்க அரசின் கோரிக்கையை தொடர்ந்து OpenAI தனது புதிய GPT 5.6 செயற்கை நுண்ணறிவு மாதிரியை முதற்கட்டமாக அரசின் அனுமதி பெற்ற 20 நம்பகமான கூட்டாளர்களுக்கு மட்டும் வழங்கியுள்ளது. பொது வெளியீடு தாமதமானதால் தொழில்நுட்ப அணுகள் பாதிக்கப்படும் என OpenAI நிறுவனம் எச்சரிக்கை. பிரிட்டன் பிரதமர் கீர் ஸ்டார்மர் பதவி விலகிய நிலையில் கடந்த 10 ஆண்டுகளில் 6வது பிரதமராக பதவி விலகியுள்ளார். பிரெக்சிட் வாக்கெடுப்பின் 10ஆம் ஆண்டு நெருங்கும் நிலையில் அதன் அரசியல் பொருளாதார தாக்கங்கள் இன்னும் பிரிட்டன் அரசியலை தீர்மானித்து வருவது தொடர்கிறது. ஆப்கானிஸ்தானின் வடகிழக்கு பகுதியில் ஜூம் நகருக்கு தெற்கே 43 கிலோமீட்டர் தொலைவில் 6.1 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம். டெல்லி உள்ளிட்ட வட இந்திய பகுதிகளிலும் நில அதிர்வு உணரப்பட்ட நிலையில் உடனடி உயிரிழப்பு மற்றும் பெரிய சேதம் குறித்து தகவல் இல்லை. வெனிசுலாவில் சக்தி வாய்ந்த இரட்டை நிலநடுக்கங்களால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1430ஆக உயர்ந்துள்ள நிலையில் இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்க பொதுமக்களே களமிறங்கினர். ஆயிரக்கணக்கானோர் இன்னும் மாயமாக உள்ளதாகவும் மீட்புப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் அந்நாட்டு அதிகாரிகள் தகவல்.